ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு பரிசு தொகை 25,000 உயர்த்தி வழங்க இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்ப்பவர்களுக்கு பரிசு தொகை 25,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சாலை விபத்து பாதுகாப்பு குறித்து ஒரு கலந்துரையாடலை செஞ்சுருக்காரு. அப்போது கட்கரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாலை விபத்தில் படுகாயமடைந்தவர்களை உடனடியாக 1 மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனையில் சேர்ப்பதன் மூலம் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும். இத்தகைய பணியை செய்பவர்களுக்கு பரிசு தொகையாக தற்போது 5,000 வழங்கிட்டு வராங்க மத்திய அரசு. இது மிகவும் குறைவாக உள்ளதால் இந்த தொகையை 5 மடங்காக, அதாவது 25,000 ரூபாய் என்று உயர்த்துமாறு சாலை போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்கரி அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவ பொதுமக்களை ஊக்குவிப்பதற்காக வெகுமதி வழங்கும் திட்டத்தை 2021 அக்டோபர் மாதம் மத்திய அரசு அறிமுகம் செஞ்சிச்சு. ஆனாலும் பணம் வெகுமதியை எதிர்பார்க்காம விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி செய்வதும் உடனடி சிகிச்சை கிடைக்க உதவ வேண்டியதும் நம்முடைய அனைவருடைய கடமை. அதே நேரத்தில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்யும் உண்மையான நபர்களுக்கு பரிசு 25,000 ரூபாய் பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இது இதற்காக சில நடைமுறைகளும் பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பல்வேறு நிலைகளில் சரிபார்த்த பின்னரே இந்த 25,000 ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சாலையில் ஏதாவது விபத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நீங்கள் உதவுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான மனதுடன் நீங்கள் உதவுங்க. அதே நேரத்தில் மத்திய அரசும் உடனடியாக 1 மணி நேரத்துக்குள்ள சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க மருத்துவமனையில் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரையும் கொடுக்குது. அந்த திட்டத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்க. நன்றி.